நான் ஒரு வெள்ளை ஷர்ட்டும் பேஜ் ட்ரௌசர்ஸும் இது நான் 20 வருஷமாக போட்டுருக்கேன். போய் சார் டிவிக்கே தானே சார் வந்து கேட்குறேன். அண்ணாமலை கூட இந்த டேக் கொடுத்துருந்தாங்க. நீங்க கூட டிவிக்கு அதாவது அப்பா நான் பக்கம் பாஜக ஆளுப்பா. நான் வந்து விஜய் அப்போதான் எனக்கு தெரிய வந்துச்சு ஒரு யூனிஃபார்மாக வெள்ளை ஷர்ட்டும் பேஜ் வந்தால் நான் தாவைக்கான்னு சொல்லாமல் சொல்லுவாங்களா? யாருக்கும் இதெல்லாம் தெரியும். வாட்ஸ்அப்பில் வரல. சில பேர் ஹாஸ்பிட்டலில் நான் கேட்டேன் யாருக்குமா போட்டேன்? நான் தாவைக்காக்கு தான் சார் போட்டேன். ஏம்மா நாங்கள் வந்து எல்லோரும் இங்கே கோகுலேந்திர மேலே சொல்லுங்கள் அண்ணன் நகர்லாம் போடுவோம். இல்லை சார் என் பொண்ணு வந்து எனக்கு சொல்லிச்சு நீ போட்டு தான் ஆகணும்னு கண்டினியூஸாக வாட்ஸ்அப்பில் அடித்து பொண்ணுக்கு 15 வயசு அடிச்சு போட வச்சுட்டு. இது பேர் கல்ட், ஃபார்மேஷன் ஆஃப் அ கல்ட். அந்த ஃபேனிசம், அந்த ஃபெனாட்டிசிசம் ஆகிடக்கூடாது. பைத்தியக்காரத்தனமாகி எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி இதே அம்மா கிட்ட நான் வந்து யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் குழந்தைய கொல்ல போகிறேன்னு சொன்னால் என்ன மாதிரி சண்டை போடுவான். இஃப் யூ ஆஸ்க் மீ ஹை சான்ஸ் இருக்கா விஜய் வின் பண்ணுறதுக்கு? நோ. ஆனால் ஒரு ஹை ஓட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் எடுத்தா எஸ். நானே ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்ஸ் நான் ரிவீல் பண்ண முடியாது. பட் 53 தொகுதியில் 234 தட்ஸ் நியர்லி 1/4 25%. 2வது இடத்துல வர்ற அளவுக்கு தாவேகா வந்து 40,000 30,000 50,000 வின்னிங் ஓட்டு வந்து 70,000 இருக்கலாம். சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா தமிழ்நாடு பாஜகவின் மெடிக்கல் விங்குடைய மாநில செயலாளர் மற்றும் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலோட சேர்மன் டாக்டர் JS ராஜ்குமார். அவரோட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் லோகிஸ்டா, நேயர்களுக்கு வணக்கம். ஓகே, இந்த வாட்டி நடந்திருக்க இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் கிட்டத்தட்ட 85% போல் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடியோட அதிக டர்ன் அவுட் ஆயிருக்கு. 2-3 ஃபேக்டர் அதில் பேசப்படுது. ஒன்று வந்து SIR, இன்னொன்று வந்து விஜய்னால தான் இவ்வளோ பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றது பேசுகிறாங்க. ஸோ இந்த டர்ன் அவுட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கும் நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க இதை பற்றி. ஸோ அதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன? 3 காரணம் சிஸ்டம். ஒரு காரணம் வந்து 2021 வந்து 6.29 6.29 crores ஓட் பண்ணாங்க. இந்த SIR வந்து இந்த இறந்து போனவங்க, துபாயில் போய் செட்டில் ஆனவங்க, அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆனவங்க, கொளத்தூர் வந்து ஒரு வீட்டில் 250, இன்னொரு வீட்டில் 350, இதெல்லாம் இல்லாமல் கிளியர் அவுட் பண்ணி வந்தது இந்த 6.29 5.73 ஆயிடுச்சு. ஸோ 5.73 ரெடியூஸ் பை 54 lakhs. நம்பர் 1. ஓகே. நம்பர் 2, ஒவ்வொரு வருடமும் ஜனத்தொகை ஏறிட்டு தானே இருக்குது. ஸோ 5 வருஷத்துக்கு டெக்னிக்கலி நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் 2014 2021 பார்த்தீங்கன்னா 1% ட்ராப் ஆச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. இப்போ இந்த முறை 74% வந்து 73%, இந்த 85% ஏறி இருக்குது. ஏன்னா 24 லட்சம் வந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. அந்த ஒரு அந்த காரணத்துக்குள்ள ஒரு உபகாரணமாக ஏன் இவ்வளோ யூத்தும் போட்டாங்கன்னு கேட்டால் அதில் ஒரு காரணம் வந்து டெஃபினட்டாக விஜயும் அது ஒரு காரணம். ஆனால் டெஃபினட்டாக சீமானும் விஜய் மட்டும்தான் இல்லை. விஜய் ஒரு பெரிய பிரதான காரணம், சீமானுக்கும் அதுக்கு பெரிய காரணம். சீமான் நிறைய வந்து போடுங்கன்னு சொல்லி ரொம்ப ஊக்குவித்திருந்தார். ஒரு எல்லா பார்ட்டிஸும் இந்த மாதிரி எல்லோரும் வாங்கன்னு சொல்கிறதுனால இந்த வாட்டி யூத் வந்து அவங்களுடைய பங்கேற்பு அரசியலில் வந்து இதுக்கு முன்னால் இருந்துச்சு, எவ்வளோ இருந்துச்சோ அதுக்கு பல மடங்கு இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் வந்து ஓட் போடும்போது கூட பல யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. நான் ஒரு வெள்ளை ஷர்ட்டும் பேஜ் ட்ரௌசர்ஸும் இது நான் 20 வருஷமாக போட்டுருக்கேன். போய் சார் டிவிக்கே தானே சார் வந்து கேட்குறேன். அண்ணாமலை கூட இந்த டேக் கொடுத்துருந்தாங்க. நீங்க கூட டிவிக்கு அதாவது அப்பா நான் பக்கம் பாஜக ஆளுப்பா. நான் வந்து விஜய் ஒரு விசிறி. எஸ், ஐ எம் ஹாப்பி தட் அவர் வந்து யங்ஸ்டர்ஸ் ஆர் கமிங் இன்டு பாலிடிக்ஸு. நம்மளே ருத்ராட்சமும் இதுவும் கட்டிக்கிட்டு எல்லாம் கட்டிட்டு நாங்கள் எப்படி போய் தாவைக்காக போடுவோம். பட் நான் வந்து ஒரு விஜய் விசிறி தான். அதனால பாஜகவில் இருந்துட்டு நான் விஜய் ஒரு விசிறியாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். பட் என் ஓட்டு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் சொன்னேன். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு ஒரு யூனிஃபார்மாக வெள்ளை ஷர்ட்டும் பேஜ் வந்தால் நான் தாவைக்காகன்னு சொல்லாமல் சொல்லுவாங்களா? யாருக்கும் இதெல்லாம் தெரியும். வாட்ஸ்அப்பில் வரல.
ஸோ அகெயின் விஜய் ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். நான் கொஷினாவே அதை ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறேன் உங்களுக்கு. என்னன்னா இந்த எலெக்ஷனில் விஜயோட இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் கணிச்சாலும் களத்தில் வந்து 3வது போட்டியாக விஜய் இருக்காரு. திமுக மாதிரியான ஒரு கட்டமைப்பில் விஜய் இருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. பட் ஆனால் இங்கே நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய யூஸ் பண்ணுவார், நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய குழந்தைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. நான் சில வீடியோலாம் நானே பர்சனலாக பார்க்கும்பொழுது அவங்க வந்து ஒரு நார்மலாக ஒரு பாலிடிக்ஸை பார்க்க வேண்டிய நோக்கில் இவங்க பார்க்கலையோ, எமோஷ்னலாக இதை அணுகுறாங்களோ. ஒருவேளை விஜய் தோக்கும் பட்சத்தில் இவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா வீட்டில் இருக்க குழந்தைங்க அழுது, நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க, அம்மாவை ஓட்டு போடுங்க, அப்பா ஓட்டு போடுங்க, தாத்தா போடுங்கன்னு இந்த மாதிரி அவங்கள எமோஷனலா ட்ரிகர் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவர் மேல சொல்றாங்க. குறிப்பா ஒரு பெண்ணுடைய வீடியோ நான் பார்த்தேன். என்னன்னா, இன்னொரு தடவை திமுக வந்துச்சுன்னா நானும் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிப்பேன், என் குழந்தைக்கும் அதை கொடுத்துருவேன். இது நியூஸ்ல எல்லாம் கூட நிறைய சோஷியல் மீடியா நியூஸ்லயும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எமோஷனலாக ட்ரிகர் பண்ணி, எமோஷனல் பாலிடிக்ஸ்ன்றது தமிழ்நாட்டுக்கு புதுசு ஒன்றும் கிடையாது, எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கு. பட் ஆனால் இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வீட்டில் இருக்க குழந்தைங்க அரசியல் பேசுறது, அதாவது ரொம்ப சின்ன குழந்தைங்க, ஒரு 5 வயசு இருக்கு, 7 வயசு இருக்கு, இந்த குழந்தைங்க அரசியல் பேசுறது அது ஆரோக்கியமான விஷயமா இல்லை அப்படிங்கிறது. குறிப்பா நீங்க ஒரு டாக்டர், இந்த மாதிரி மனநிலைமைக்கு இவங்க தள்ளும் பொழுது இது எப்படி ரியாக்ஷன் இருக்கும்? அரசியலா பார்க்கணும், வெற்றி தோல்வி அப்படிங்கிறத வந்து ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க பெரியவங்க, அரசியல் பார்வை உள்ளவங்க. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஐ அக்ரி வித் யூ. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு 2 உதாரணங்கள் கொடுக்குறேன். ஒரு உதாரணம் வந்து 2000 வருஷத்துக்கு மேலே சாக்ரட்டிஸ்ங்கிற கிரேக்க விஞ்ஞானி, ஞானி, அவர் சொல்கிறாரு, தத்துவ ஞானி, உங்கள் பொண்ணுக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணும். அந்த காலத்தையும் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க கிரேக்ஸ். 200 BCயில் அது முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக மசில்லாம் வச்சுட்டு ஒரு சர்ஜன் இருக்கான். இன்னொருத்தர் ரொம்ப அசிங்கமாக இருக்கான் பார்க்குறதுக்கு. ஆனால் இவன் வந்து ஒரு ரொம்ப அழகாக சர்ஜரி பண்ணுவான். அவன் அழகாக இருக்கிறவன் சும்மா கற்றுக்குட்டி. அவன் கத்தி எப்படி போட்டால் அவன் குழந்தை செத்து போனாலும் செத்து போயிடும். யாருக்கிட்ட நீங்கள் உங்கள் குழந்தைய ஒப்படைப்பீங்க? சாக்ரட்டிஸ் கேட்குறாரு. அதுக்கு வந்து பதில் வந்து, இந்த அசிங்கமாக இருக்கிற சர்ஜன், நான் அறுவை சிகிச்சையாளர் சர்ஜன், நான் சொல்கிறேன், அசிங்கமாக இருக்கிறவன், ஆனால் உன் குழந்தைய அந்த அப்பெண்டிக்ஸை எடுத்து உங்கள் குழந்தைய உயிரை காப்பாற்றுறவங்க கிட்ட உன் குழந்தைய ஒப்படைப்பேன் இல்லையா? அதே போல் உன் நாட்டையே, ஒரு குழந்தை மட்டும் உன் நாட்டை கூட சும்மா அழகாக இருக்கிறவன், பேசுகிறவன், பாடுறவங்கிட்ட கொடுக்குறதுக்கு பதிலாக யார் உன் நாட்டை பராமரித்து கொண்டு வரவானோ அவனுக்கு கொடுன்னு சாக்ரட்டிஸ் வந்து 2200 இயர்ஸ் ப்ளஸ்க்கு முன்னால் சொன்னார். அதே உண்மை நீங்கள் வச்சு பாருங்கள். இப்போ நான் இங்கே நர்சஸ் சில பேர் ஹாஸ்பிட்டலில் நான் கேட்டேன், யாருக்குமா போட்டேன்? நான் தாவைக்காக தான் சார் போட்டேன். ஏம்மா நாங்கள் வந்து எல்லோரும் இங்கே கோகுலேந்திர மேடம் சொல்லுங்கள், அண்ணா நகர்லாம் போடுவோம். இல்லை சார், என் பொண்ணு வந்து என்ன சொல்லிச்சு, நீ போட்டு தான் ஆகணும்னு கண்டினியூஸாக வாட்ஸ்அப்பில் அடித்து, பொண்ணுக்கு 15 வயசு, அடிச்சு போட வச்சுட்டு. இது பேர் கல்ட், ஃபார்மேஷன் ஆஃப் அ கல்ட். ஃபார்மேஷன் ஆஃப் அ கல்ட் ஒரு 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 வெறும் விசிறிகள் இல்லை, வெறித்தனமான விசிறிகள் நல்லதே இல்லை. நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு அம்மா சொல்லுது, நான் தற்கொலை பண்ணிப்பேன் விஜய் வந்து சிஎம் வரலன்னா. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தந்தை ஒரு லெட்டர் எழுதுகிறாரு, பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் மேகசினில், டைம் நினைக்கிறேன், நியூஸ் வீக். இதே மாதிரி கன்ஸ் அண்ட் ரோசஸ்னு ஒரு டெரிஃபிக் ராக் பேண்ட் இருக்குது, ராக் மியூசிக். அவங்க வந்து எங்கேயோ சவுத் அமெரிக்காவில் பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுது. இது சவுத் அமெரிக்கன் ஃபாதர் ரத்த கண்ணீர் வழிஞ்சு எழுதுறாரு. கேன்சல் ஆகிடுச்சுன்னு இவங்கெல்லாம் மேலே வந்து ஒரு 50 மாடியோ 60 மாடி இருக்கிற ஹோட்டலுக்கு மேலே போடுறாங்க. ஒரே மழை, கீழே வந்து பைத்தியக்காரமாக இந்த பெண்கள் எல்லாம் கத்திக்கிட்டு வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் மேலே இருந்து சிறுநீர் அடிக்கிறான், பிஸ் அடிக்கிறான். அதை வந்து இந்த பெண்கள்லாம் வந்து ஒரு அபிஷேகம் மாதிரி வாங்கிக்கிறாங்க. எந்த பெற்றோர் இந்த லெட்டர் எழுதினாரோ அவருடைய பொண்ணு வந்து ஓடி போகிறா, என் மேலேயாவது அந்த சிறுநீர் படுமோன்னு. சிறுநீர் படலை, போய் மருந்து சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். இந்த அப்பா எழுதுகிறான் லெட்டரில், நான் வந்து அப்படி வளர்த்தோம், அவர் ஒரு டாக்டராவா, ஒரு இன்ஜினியராக, பசங்க உயிரை காப்பாற்றுவா, ஒரு ராக் ஸ்டாரோடைய யூரின் அவன் மேலே படலைன்னு அவள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாள். இதுக்காக நான் வந்து அவளை கொண்டு வந்தேன். ஸோ இந்த ஓரளவுக்கு ஒரு ஃபேன் மாதிரி அவங்கள மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறோம், அவங்கள மாதிரி பெல்ட் போட்டுக்கிறோம், அதெல்லாம் ஓகே. அந்த ஃபேனிசம், அந்த ஃபெனாட்டிசிசம் ஆகிடக்கூடாது. பைத்தியக்காரத்தனமாகி எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி, இதே அம்மா கிட்ட நான் வந்து யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் குழந்தைய கொல்ல போகிறேன்னு சொன்னால் என்ன மாதிரி சண்டை போடுவான்.
ஆனால் அவளே தற்கொலை பண்ணிப்பா. யாருக்கு இவளுக்கு இந்த ரைட்டு கொடுக்குது அவர் குழந்தைய கொல்றதுக்கு? விஜய் வின் பண்ணா இல்லையா? அந்த மேட்னஸ் யங்ஸ்டர்ஸ் கிட்ட என்னுடைய ஒரே இது, பை ஆல் மீன்ஸ் நீங்கள் விஜய்க்காக சண்டை போடுங்க, விஜய்க்காக நீங்கள் ட்ரோல் பண்ணுங்கள், இதை கூட நீங்கள் ட்ரோல் பண்ணால் ட்ரோல் பண்ணுவீங்க, மீன் போடுங்க. ஆனால் உயிரிழப்பதோ அல்லது இது மாதிரி இன்னொருத்தர் வந்து அழுத்தம் கொடுத்து எங்கள் அம்மா கொடுத்து சொல்லு அப்படி சொல்கிறதும் தப்பு. நிச்சயமாக விஜய் கூட இது மாதிரி எல்லாரும் பண்ணுங்க சொல்லி அனுப்பிவிட மாட்டார். ஆனால் நடுவில் இருக்க சில தரகர்கள் இல்லை, அவரு ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காங்கல்ல, குட்டீஸ் எல்லாம் வந்து வீட்டில் சொல்கிறாங்க, நான் அந்த வீடியோலாம் பார்த்து சந்தோஷப்பட்டேன். பட் ஆஸ் அ லீடராக வந்து அதை அவர் பண்ணலாமா? வெல், ஐ திங்க் யூ பட் டேக் போத். அதாவது ஹீ இஸ் அப்பீலிங் டு த மாசஸ்ன்னு சொல்லி அவர் இது பண்ணுறாருங்க. ஒன்றுமே இல்லை, அவருடைய அப்பீல் வந்து யாராலையும் இந்த எலெக்ஷனில் ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, எவ்வளவு படித்த ஒரு பொலிட்டிஷியன் இருந்தாலும், இப்போ நான் பார்த்தேன் ஒரு எக்ஸாம்பிள், ஓஎம்ஆரில் இவர் வர்றார், உதயநிதி வர்றார், துணைத் தலைவர், துணை முதலமைச்சர், என்ன மாதிரி ஆள். அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம், 50-100 பேர் 50-100 பேர் இருக்காங்க ஓஎம்ஆரில். அண்ணாமலை மயிலாப்பூருக்கு வராரு, 300 பேர் 400 பேர் 500 பேர், அந்த இடத்துல ஒரு நல்ல கூட்டம், பொலிட்டிக்கல் கிரவுட் அது. இவர் வராரு ஓஎம்ஆரில், எலிங்க மாதிரி பூனை மாதிரி எல்லா பக்கத்தையும் இந்த ஃபுல் ஐடி க்ரௌட் அப்படியே ஜஸ்ட் ஹேங்கிங் ஃப்ரம் லைக் பேட்ஸ், நாட் 500s, நாட் 1000s, ஒரு 30,000-40,000 குறைஞ்சபட்சம் இருந்திருப்பாங்க. ஸோ 30,000-40,000 எங்கே, 100, 200, 300 எங்கே? அந்த அளவுக்கு பெஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் பிஜேபி, பெஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் திமுக, அவங்களெல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது அளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை அவர் கொண்டு வர்றாருங்கிறது இந்த எலெக்ஷன் மூலமாக நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும். என்ன எனக்கு மே 4ஆம் தேதி என்ன தெரியும்னா சிஸ்டர், அந்த கூட்டம்லாம் டெஃபினட்டாக ஓட்டுக்கு வர முடியாது. அந்த கூட்டம்லாம் நித்தியம் மோச்சு பண்ண ஓட்டுக்கு வராதுன்னு அடித்து உளவியல் அறியாதவர்கள், எதையும் பார்க்காதவர்கள் சொல்கிறாங்க. தமிழ்நாடுலேயே 1977 அஃப்கோர்ஸ் அதுக்குள்ளே ஆல்ரெடி 6-7 வருஷம் இருந்திருந்தார். ஆனால் 30-33% எடுத்தார் எம்ஜிஆர். என்டிஆர் வந்து ஏறக்குறைய 50% எடுத்தார் முதல் முறை. 2 பேரும் ஆக்டர்ஸ். அஃப்கோர்ஸ் விஜயகாந்த் 8% தான் எடுத்தார். நான் நினைக்கிறேன் இந்த முறை 20-25 எடுத்தால் கூட எம்ஜிஆருக்கு நம்பர் 2 ஆகும். 30 எடுத்தால் எம்ஜிஆர் எடுத்த அளவுக்கு எடுப்பார். அதாவது இதுதாங்க ஜனநாயகம், டெமோக்ரஸி. அப்போ இன்டெலிஜென்ட் பீப்புள் நம்ம இப்படி தான் நினைக்கிறேன், அதெல்லாம் இல்லைப்பா. ஒவ்வொருத்தரும் ஒரு ஓட்டு, இன்டெலிஜென்ட் மேனுக்கு ஒரு ஓட்டு, டப்பா மாதிரி உள்ள இருக்கவனுக்கு ஒரு ஓட்டு, படித்தவனுக்கு ஒரு ஓட்டு, படிக்காதவனுக்கு ஒரு ஓட்டு, பணக்காரனுக்கு ஒரு ஓட்டு, வேலைக்கு ஒரு ஓட்டு. அதுதான் அம்பேத்கரை எல்லாம் எழுதி வச்ச ஒரு டெமோக்ரஸி, ஜனநாயகம். அதில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கையில் வந்து இந்தாப்பா அந்த கையில் செங்கோல் சொல்லி கொடுத்துட்டு போகணும். அதுதான் ஜனநாயகத்துடைய ஒரு நோக்கம். இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து விஜய்க்கான வின்னிங் பாசிபிலிட்டிஸ் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அதை தான் சொல்ல வரீங்களா எப்படி? அதாவது அந்த இஃப் யூ ஆஸ்க் மீ ஹை சான்ஸ் இருக்கா விஜய் வின் பண்ணுறதுக்கு? நோ. ஆனால் ஒரு ஹை ஓட் எடுக்கிறது சான்ஸ் எடுத்தா எஸ். நானே ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்ஸ் நான் ரிவீல் பண்ண முடியாது. பட் 53 தொகுதியில் 234 தட்ஸ் நியர்லி 1/4, 25%ல் 2வது இடத்துல வர்ற அளவுக்கு தாவேகா வந்து 40,000, 30,000, 50,000, வின்னிங் ஓட் வந்து 70,000 இருக்கலாம். அந்த அளவுக்கு எடுக்கிற ஓட்ஸ் தான் எல்லாமே. ஸோ இது வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து பலமாக இருக்கும். பிகாஸ் வந்து இவர் வந்து உடைக்கிற மேஜரான ஓட்டுகள் வந்து திமுகவோடது, இன்னொரு பக்கம் நாம் தமிழரோடது. அஃப்கோர்ஸ் வந்து அதிமுக பாஜக ஓட்டுகளும் அவர் வந்து கெயின் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். குறிப்பாக வந்து பெண்கள் வாக்குகளாக இருக்கட்டும், இல்லை யங்ஸ்டர்ஸ் வாக்குகளாக இருக்கட்டும், ஓட்டே போடாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸும் நிறைய பேர் வந்து இவர் பக்கம் வருது. ஸோ இது வந்து அதிமுகக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்டிஏ கூட்டணி வந்து சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் ஒன்று சொல்கிறேன், 2-3 விஷயம். இந்த விஜய் மாதிரி ஒரு ஃபியூ லீடர்ஸ் இருக்காங்க. யார்? ஒரு லீடர் வந்து திருமாவளவன். இந்த முறை பிசிகே விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவனும் யூஸ்வலாக போட அந்த ஃபோர்ஸே நான் எங்கேயுமே நான் பார்க்கல, போன வரைக்கும் பார்க்கவே இல்லை. அப்போ அந்த 2-3% இருக்குது. அந்த 2-3% நம்ம தலித் சகோதரர்களுடைய ஓட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக விஜய் பக்கம் வரும். அதே போல் இந்த ஜவீருல்லா பாய் தவிர பெரிய அளவுக்கு இஸ்லாமியர்கள் பெருசாக பண்ணலை. அது வந்து திமுகவுக்கும் விஜய்க்கும் வரும். கிறிஸ்டின் ஓட்ஸ், நான் இன்னைக்கு கூட ஒரு நண்பர்கிட்ட பேசியிருந்தேன், தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், வள்ளியூர் அந்த பெல்ட்டில் இருக்கிற கிறிஸ்டின் ஓட்ஸ் ஒட்டு மொத்தமாக விஜய்க்கு வரப்போகுது. ஸோ இது வந்து அதிமுகவுக்கு இழப்பு இல்லை, திமுகவுக்கு இழப்பு. ஆனால் அந்த புல், அதாவது ஓரளவுக்கு இந்த புல்ல வந்து இந்த ஈர்ப்புல முதல் வரும் வரிசைகள் எல்லாமே
அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லாத பட்சம் இருக்கிற ஒரு தான் வருவாங்க முதல் ஃபியூ லைன்ஸ். அதே மேக்னெட்டிக் புல் அந்த ஈர்ப்பு பேக்கில் இருக்கிற லைன் இழுத்துட்டா அப்போ கணிசமான அளவு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வந்துட்டாங்கன்னா இப்போ சென்னையில் வந்து டெஃபினட்டாக இஸ் கோயிங் டு மேக் பிக் ஹிட். மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, ஒரு கம்மியான அளவுக்கு கோயம்புத்தூர் தாவேக்காவோட கோட்ஸ் அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துட்டா அப்போ வந்து இந்த தொங்கு சட்டமன்றம் போல ஆகலாம். இல்ல அது நிறைய பேர் வந்து இந்த ஃபேக்டர் பேசுறாங்க. இது மாதிரி வந்து வருவாரு நிறைய இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு ஷீட்லாம் போட்டு அமைச்சரவை எல்லாம் போட்டிருக்காங்க டிவிகேல இருந்து. பட் நம்ம இப்போ நீங்க அரசியல் வந்து உங்களுக்கு அரசியல் கட்சியோட நீங்க இணைஞ்சிருக்கிறதுனால ஒரு கட்டமைப்பு, ஒரு கட்சியோட கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜக போன்ற பாமக போன்ற கட்சிகள் களத்துல இருக்காங்க. அவங்களுக்கு அங்க வாக்கு வங்கியை எப்படி கட்டமைக்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். அதுவும் திமுக மாதிரியான கட்சி எல்லா நாளும் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. அது எந்த எலெக்ஷனா இருந்தாலும் சமீப காலங்கள்ல அவங்களோட கட்டமைப்பு அப்படின்னு பலப்படுத்தி இருக்காங்க. அதிமுகவும் அதே மாதிரி ஒரு பெரிய கட்டமைப்பு, பூத் லெவல் கட்டமைப்பு அப்படின்றத வச்சிருக்காங்க. இப்ப நம்மளே சில தொகுதிகளில் பார்த்திருக்கோம் பூத் கட்டமைப்பு எப்படி இருக்கு. பட் பூத் கட்டமைப்பும் இல்லாம வெறும் இந்த கல்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை வச்சு விஜயால சிஎம் பதவி அடைய முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதை வந்து அரசியல கணிக்கிறவங்க அது இல்லைன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது சீனியர் அதிமுக நம்ம வீரப்பன் ஐயா இருந்தார்ல, அந்த மட்டத்தில் இருந்த ஒரு குரூப் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஸோ அவங்க சொன்னாங்க ஓரளவுக்கு தான் எம்ஜிஆரும் இந்த பூத் வேலையில் ஒன்றும் பெருசாக பண்ணலையா 77. ஓகே. ஆனால் இப்போ தான் ஆனால் 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதிமுகவே பண்ணுறாங்க. ஆனால் இந்த எம்ஜிஆர்ங்கிற ஒரு இந்த பிரம்மை அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ நமது வர்றாலே அரசியல் வர்றாருலேயே ஒரு பிரசிடென்ட் அதுக்கு இருக்கு, ஒரு முன்னுதாரணம் இருக்கு. ஸோ திருப்பி அது ஆகலாமா? ஒரு வேளை ஆகலாம். பட் ஆகுமா என்ன கேட்டிங்கன்னா இந்த 4-5 பெரிய வட்டங்கள் தவிர சின்ன சின்ன கிராமங்கள், குக்கிராமங்கள்லாம் அந்த சின்ன பசங்க, பெண்கள் இவங்களுடைய வாக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கல்ட்டுக்கு வந்து சேரும் தவிர மற்ற வாக்குகள் வராமல் இருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக அங்கே கூட அது வந்து செகண்ட் தேர்ட் பிளேஸ்க்கு தூக்கலாம். ஓவரால் பர்சன்டேஜ் 25-30 வந்தால் அவர் 30 கிராஸ் பண்ணிட்டாருன்னா சீட் ஷேரிங்கா, அதாவது வின்னிங் சீட் பாசிபிலிட்டியா வந்து குறைவா இருக்கு. பட் வோட்டர்ஸா வந்து he will attract. யார் என்ன சொல்றாங்க, he is going to make it 25-30, குறைஞ்சபட்சம் 25-30. அதுக்கு மேலே ஐ ஹோப் he doesn't get more than that. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாதிப்பாயிடும். அதுக்கு மேலே எடுத்தால் இந்த 80 திமுக, 90 அதிமுக, 45 விஜய், அவர் 50 விஜய், அது மாதிரி சிச்சுவேஷன் ஆனால் அவர் வந்து ஏதாவது ஒரு பக்கம் I believe he will get 45-50 I don't think he will believe. I don't have a belief. But is it possible? It is possible. Is it likely? No. Is it probable? No. Is it possible? Yes. அது நம்ம we have to just make அந்த இப்படி வந்தால் இருக்கலாமேங்கிற ஒரு கணக்கு ப்ராபபிலிட்டிக்காக. அப்படி வந்துச்சுன்னா அவர் ஒரு வேளை இங்கே வரல வச்சுங்களேன், தொங்கு சட்டம் பண்ணணும்னா 6 மாதம் கவர்னர் அதுக்குள்ளே நீங்கள் யாராவது சேர்த்துங்கன்னு சொல்லுவாங்க. அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியோட வந்தாருன்னா நல்லாயிருக்கும். இல்லை எங்கள் ஆளுங்க வந்து தனியாக தான் நிற்கணும்னு அவர் நினச்சா 6 மாதத்தில் there may be re-election. அந்த ரீஎலெக்ஷனில் வந்து தாவேகா வந்து திருப்பியும் பாஜகவும் தாவேகா நம்மளுடைய பூத் லெவல், அடிப்படை தொண்டர்கள் லெவல், மாவட்டம் ஒன்றியம் லெவல் நல்லா ஸ்ட்ராங் ஆக்குனா தான் அடுத்த முறை ஒரு திமுக அதிமுக போல நாமும் போட்டியிட முடியும். ரொம்ப உங்களோட நேரத்தை செலவழிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நேயர்களுக்கு நன்றி.